சிறப்பு படைகளை கலைக்க தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காவல்துறையில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் தற்போது ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படைகள் மட்டுமே இனி செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் இருந்தால் அந்த தனிப்படைகளை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். உயர் அதிகாரிகளினுடைய வழிகாட்டுதல் படியே முக்கிய வழக்குகளில் மட்டுமே தனிப்படை அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. எந்த வழக்கில் விசாரணைக்கு அழைத்தாலும் 35D நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என டிஜிபி அறிவுறுத்தியிருக்கிறார். அஜித்குமாரை மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையினர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமாரினுடைய மரணம் தமிழக காவல்துறையே உலுக்கி இருக்கிறது. அனைத்து காவல்துறையினருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு குற்றவாளியை எப்படி கையாள வேண்டும் என்று தற்போது உயர் அதிகாரிகளாகட்டும் முதலமைச்சராகட்டும் அவருக்கு சிறப்பு அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தனிப்படை மூலமாக அஜித்குமாரை விசாரணை செய்ய வேண்டும் என்று தனிப்படை போலீசாரை அனுப்பி வைத்த போது அவர்கள் விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். எனவே இதை மிகவும் கண்காணிப்பாக கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார்.